பாடல் 38. சென்ற பாடல் சேர்பவளே என்று முடிந்தது. இந்த பாடல் பவளக்கொடியே என்று தொடங்குகிறது. பட்டர் சொல்லுகிறார், எங்கள் அபிராமி அன்னை எத்தகைய அழகுடையவள் தெரியுமா? அவள் அழகை வர்ணிக்கிறார் இந்த பாடலில். ஒவ்வொரு பாடலையும் அதைத்தான் செய்கிறார். இந்த பாடலில் அபிராமி அன்னை பவளக்கொடி போன்ற திருமேனி உடையவள், சிவந்த திருமேனி உடையவள். அவளுடைய செவ்விதழ்கள் சற்றே திறந்திருக்க வெண்முத்து பற்கள் தெரிய சிரிக்கிறாள். இந்த சிரிப்பால் ஈசனை தன்வசப்படுத்தி விட்டாள். துடி இடையும் வடிவான உடல் அமைப்பையும் கொண்டு ஈசனை தன்வசப்படுத்தி விட்டாள். அப்படிப்பட்ட அபிராமி அன்னையை நீங்கள் வேண்டினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? தேவர்கள் வாழும் அமராவதியை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கூட அபிராமி அன்னையின் பாதங்களை பற்றி அவளை வேண்டிக் கொண்டால், மனமுருக வேண்டிக் கொண்டால் நீங்கள் நினைத்தது நடக்கும். அப்படிப்பட்ட பெருமை உடையவள் அபிராமி அன்னை என்று கூறுகிறார் பட்டர். வேண்டியது வேண்டியபடி கிடைக்க, உயர் பதவிகளை அடைய இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்.